இது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நம்ம சொன்ன மாதிரி 3000 crore தான் செல் பண்ணியிருக்காங்க. 2 நாளைக்கு முன்னாடி கூட 10,000 crore செல் பண்ணியிருந்தாங்க. அந்த அளவுக்கு ஒன்றும் பெரிய குவான்டிட்டியும் இங்கே இல்லை. பட் இருந்தாலும் இந்த அளவுக்கு ஃபாலோ ஆயிருக்கு. ஸோ இதான் ஓவரால் வியூ. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்னென்னா ஒரு இன்ட்ராடேயில் எப்படி ஒரு ட்ரேடு வழக்கமாக நம்ம சொல்கிறது தான் ட்ரேட் எடுத்தது லாஜிக்னா அது எப்படி ஹோல்டு பண்ணுறோம், ப்ராஃபிட் இந்த மாதிரி ஃபாலில் எப்படி நம்ம ஏர்ன் பண்ணணும் அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம சொல்லியிருக்கோம். நெக்ஸ்ட் நிஃப்டியோட ஓவரால் வியூ சொல்லியிருக்கோம். இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. வேறு ஏதாவது டவுட் இருந்தால் இல்லை உங்களுக்கு ஒரு வேளை இந்த ஃபால் எதனால் ஆச்சு அப்படின்னு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வணக்கம் ட்ரேடர்ஸ். நேற்று வந்து அயோத்தியில் ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு சொல்லிட்டு ராமர் கோவில் பிரதிஷ்டை நடந்தது. இந்தியா ஃபுல்லாகவே ஜெய் ஸ்ரீராம்னாங்க. இன்றைக்கி நம்ம மார்க்கெட்டில் வந்து ஹே ராம் ஹே பிரபு அப்படின்ற மாதிரி ஃபுல் டே வந்து எதனால் நடக்குதுன்னே தெரியாமல் இன்றைக்கி வந்து ஃபுல் டே வந்து ஒரு செல் ஆஃப் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியில் நடந்தது. இது எல்லாமே நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம வழக்கமாக சொல்கிறது தான் ஒரு இன்ட்ராடே ட்ரேடருக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் வந்து நம்மளை வந்து பணத்தை ஏர்ன் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. என்ன தான் நம்ம மார்க்கெட் வந்து புல்லிஷாக இருக்கணும், மேலே போகணும்னு நினச்சாலும் ஃபாலில் நீங்கள் சம்பாதிக்கிற மாதிரி வேறு எதுலேயும் சம்பாதிக்க முடியாது. அதனால் வந்து இந்த மாதிரி கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து நம்ம பயன்படுத்திக்கணும். பட் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி காலையில் தெரியுமா அப்படின்னா தெரியாது. அதுக்கு தான் சடன் டெக்னிக்கல் நம்ம ஃபாலோ பண்ணும்போது அந்த டெக்னிக்கல் படி நம்ம போகணும் அப்படின்றது. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இதுக்கான ரீசன் அப்படின்னு பார்த்தா, ஸோ அதனால் அந்த கேப் அப் அப்படின்றது வந்து ஐசிஐசிஐ ரிசல்ட்னாலேயோ குளோபல் ஃபேவராக நேற்று முடிஞ்சதுனாலையோ அந்த மாதிரினால இந்த கேப் அப் வந்து நடந்தது. ஆனால் அந்த கேப் அப் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து டெக்னிக்கலி வந்து அந்த கேப் அப் பார்த்திங்கன்னா ஆக்சுவலி வந்து சஸ்டெயின் ஆகலை. பேங்க் நிஃப்டி அண்ட் ஃபின் நிஃப்டியில் சடனாக டக்குன்னு ஃபாலோ ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் நிஃப்டி ஓரளவுக்கு வந்து சொல்லணுன்னா இந்த ஒரு இடம்லாம் வந்து ஓரளவுக்கு தாக்கு பிடிச்சது. அந்த நேரத்தில் இன்ஃபோசிஸ் ஒரு ஐடி ஸ்டாக்ஸு ஈவன் ரிலையன்ஸ் எல்லாமே நிஃப்டியை வந்து கொஞ்சம் காப்பாற்றுச்சு. அதுக்கப்புறமா என்ன பண்ணுறதுன்னா அதுவுமே இந்த ஃபாலில் பார்ட்டிசிபேட் பண்ணி டோட்டலாக வந்து கண்டினியூவாக எல்லா ஸ்டாக்ஸுமே பேங்க் நிஃப்டியில் பேங்கிங் ஸ்டாக் ஃபால் ஆனதுக்கப்புறம் ஐடி ஸ்டாக்ஸு எல்லா ஸ்டாக்குமே இந்த ஃபாலில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி டோட்டலாக வந்து மிட் கேப்பு ஈவன்தோ ஆர்இசி இன்றைக்கி ஆக்சுவலி ஆர்இசி ரிசல்ட்டு எல்லா ஸ்டாக்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா ஃபால் ஆக ஆரம்பிச்சது. டோட்டலாக நிஃப்டியும் ஃபால் ஆக ஆரம்பிச்சது. இது டியூரிங் த ஃபாலும் சரி ஆஃப்டர் த ஃபாலும் சரி இதை வந்து ஏதாவது ஸ்பெசிஃபிக் ரீசன் இருக்கா இந்த ஃபாலுக்கு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் தேடி பார்த்தேன். பட் ஆனாலும் அந்த மாதிரி ஒன்றும் பெருசாக வேலிடான ரீசன் காரணம் ஒன்று இருக்கிற மாதிரி வந்து தெரியல. ஸோ நம்ம வந்து டெக்னிக்கலி இன்ட்ராடேயில் இந்த இடத்த வந்து நம்ம வந்து மார்க் பண்ணி குரூப்பில் க்ளீனாக வந்து போட்டிருந்தோம். இங்கேருந்து போகும்போது நெக்ஸ்ட்டு வந்து 411 வந்து டார்கெட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்த சொல்லியிருந்தோம். இது வந்து அந்த இடம் ரீச் ஆச்சு, அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பட் அதுக்கப்புறமும் வந்து பார்த்திங்கன்னா இந்த எக்ஸிட் ஆகிறதுக்கே எந்த ஒரு வாய்ப்பு கிடையாது. எக்ஸிட் ஆகணும் நம்ம இந்த ட்ரேட்லேருந்து அப்படின்றதுக்கு ஏற்ற மாதிரி எதுவுமே வந்து நம்மளை அந்த ட்ரேடை வந்து ஹோல்டு பண்ணி வைக்கிறதுக்கு தான் எல்லா ஃபேவரான இதுவும் இருந்தது. முதல்ல சொல்லணும்னா 21,700 சியை வந்து செல் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் அது 21,500க்கும் கீழே வரும்போது 21,500 சியும் வந்து செல் பண்ணியிருந்தேன். இது வந்து உங்களுக்கு கம்யூனிட்டி போஸ்ட்லேயே நான் வந்து அதை வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் அந்த ட்ரேடோட லாக். அதுக்கப்புறம் நியர் 320க்கு தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த இதை க்ளோஸ் பண்ணோம். ஸோ என்னென்னா எந்த இடத்துலையுமே ஒரு ஃபுல் பேக்கோ ஒரு ரீட்ரேஸ்மெண்ட்டோ நம்மளை பயமுறுத்துகிற அளவுக்கு இல்லை. ஸோ நம்ம வந்து உங்களுக்கு தெரியும் 20 EMA வந்து எக்ஸிட்டுக்காக பயன்படுத்துகிறோம். ஸோ அது கிட்டவே வரலை. அதனால் வந்து ஆல்மோஸ்ட் இந்த இடத்துல 10:30 அந்த ரேஞ்சில் எடுத்த ட்ரேடை வந்து நம்ம 320 வரைக்கும் எண்ட் ஆஃப் த டேயில் தான் வந்து அந்த ட்ரேடை க்ளோஸ் பண்ணோம். இதுதான் ட்ரேட் எடுத்ததுக்கான லாஜிக். ஸோ நிஃப்டி ஃபால் ஆனதுக்கு எந்த லாஜிக்கும் இல்லை. பேங்க் நிஃப்டி ஃபால் ஆனதுக்கும் சரி நிஃப்டியை ஃபால் ஆனதுக்கு நீங்கள் மார்க்கெட் ஃபால் ஆனதுக்கு பொதுவாக எந்த லாஜிக்கும் இல்லை. திஸ் இஸ் ஒரு ஜென்ரல் ப்ராஃபிட் புக்கிங் தான். நம்ம ஜனவரி 17th ஆக்சுவலி நினைக்கிறேன் ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வந்துச்சு, ஒரு ஃபுல் டே ஃபால் ஆச்சு இல்லையா, அந்த மாதிரி இதுவும் ஒரு இது தான். இது கண்டினியூ ஆகுமா, நாளைக்கு என்ன தொடர்கதை அப்படின்னு பார்த்தா இன்றைக்கி வந்து ஆக்சிஸ் பேங்க் ரிசல்ட்டு வந்திருக்கு. ஸோ அது வந்து பெருசாக ரியாக்ட் பண்ணுமா அப்படின்றது தெரியல. பட் ரிசல்ட்டை பற்றி எனக்கு தனிப்பட்ட கருத்து அது ஓகேவா நாட் ஓகேவா அது பெருசாக அதில் ஒன்றும் கிளாரிஃபிகேஷன் இல்லை. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பேஸ் பண்ணி பார்த்தாலும் 21,400 இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணியது 243 முடிச்சிருக்கல. 21,400 கால் ரைட்டர்ஸ் வந்து இருக்கிறாங்க. அதே நேரத்தில் 21,200லையும் சப்போர்ட் இருக்குது. ஸோ இது ரெசிஸ்டன்ஸு, இது சப்போர்ட்டு. அப்படி பார்க்கும்போது வந்து
இந்த மாதிரி ஒரு பேரிஷாக ஃபுல் டே ஆச்சுன்னா இதுக்கு நெக்ஸ்ட் டேவும் இதோட ஒரு கண்டினியூட்டி இருக்கும். இவ்வளோ பெருசாக இருக்காது, பட் கண்டினியூட்டியாக இருக்கும் அப்படின்றது அடிப்படையில் எனக்கு தெரிஞ்சு இந்த எக்ஸ்பைரி 400 வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக 400 எக்ஸ்பைரி வரைக்குமே 400 ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் அப்படின்றது தான். ஸோ இப்போதைக்கு 21,400 ரெசிஸ்டன்ஸு, 21,200 சப்போர்ட்டு, இன்னும் 2 டேஸ் எக்ஸ்பைரிக்கு இருக்குது. இதுதான் வந்து நிஃப்டியோட ஓவரால் வியூ. ஸோ ஒரு ட்ரேடராக நம்ம வழக்கமாக சொல்கிறது தான், லெவல் டு லெவல் புக் பண்ணாலும் சரி, இல்லை நீங்கள் ஒரு ஃபாலில் வந்து இவ்வளோ தூரம் நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நடுவில் எக்ஸிட் ஆகாமல் ஒரே ட்ரேடை கண்டினியூவாக கொண்டு போய் அதோட எண்டில் க்ளோசிங் பண்ணணும் அப்படின்னா இப்போ நம்ம அதுக்கு அந்த ப்ராசஸை ஃபாலோ பண்ணணும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. நீங்கள் எந்த ப்ராசஸை பயன்படுத்தினாலும் நீங்களாக வந்து நடுவில் எக்ஸிட் ஆகிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன மாதிரி ஒரு எமோஷன் வரும்னா, ஐயோ நம்ம எக்ஸிட் ஆனதுக்கப்புறமும் திரும்ப இந்த மார்க்கெட் கீழே போயிட்டே இருக்கு, அப்போ நம்ம மறுபடியும் போய் நடுவில் போய் மறுபடியும் பை பண்ண தோணும். திரும்ப அந்த இடத்துல திரும்பிடுமான்னு ஒரு பயம் இருக்கும். அந்த ட்ரேடை உங்களால் நிம்மதியாக கூட ஹோல்டு பண்ண முடியாது. அதனால் என்னென்னா கிளியராக ஒரு இடத்துல வந்து இப்போ இன்றைக்கி புட் பையர் கூட நிறைய இடத்துல போயிருப்பாங்க, திரும்ப வந்திருப்பாங்க, நான் வந்துட்டேன் மறுபடியும் போச்சு திரும்ப அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப ரீஎன்ட்ரி எடுத்திருப்பாங்க. ஆனால் இன்றைக்கி எந்த இடத்துல ரீஎன்ட்ரி எடுத்திருந்தாலும் கண்டினியூவாக அவங்க வந்து ப்ராஃபிட் பண்ணியிருக்கலாம். இதுக்கு பதிலாக ஒரு ட்ரேடை எடுத்துகிட்டு அந்த ஒரு ட்ரேடை அந்த சிஸ்டம் படி நம்ம ஃபாலோ பண்ணோம்னா அதுதான் இன்ட்ராடேயில் நம்ம நல்லா ஏர்ன் பண்ணுறதுக்கான இதை வந்து ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணால் அதை கண்டினியூவாக உங்களால் கண்டினியூ பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தா, அடுத்து வந்து டெக்னிக்கலி சொல்லணும்னா இப்போ நம்ம இந்த மார்னிங் சொன்ன இந்த 681 சஸ்டெயின் ஆகிற வரைக்கும் மார்க்கெட் புல்லிஷாக தான் கன்சிடர் பண்ணால், இது சஸ்டெயின் ஆகலைன்னா தான் பேரிஷ் அப்படின்றத சொல்லியிருந்தோம். அது சஸ்டெயின் ஆகலை, இது உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 10 days 15 டேஸோட அந்த மூவை வந்து இன்றைக்கி ஒரு நாளில் வந்து இந்த ஃபால் வந்து கவர் பண்ணிடுச்சு. ஸோ நம்ம ஃபிஃபோ படி பார்த்திங்கன்னா இப்போ 21,200 இன்றைக்கி ஆக்சுவலி வந்து லைட்டாக அதை 187 வரைக்கும் கீழே வந்துட்டு, பட் க்ளோசிங் பேசிஸில் அந்த இடத்துல இருக்குது. இப்போது ஒருவேளை இது ஃபர்தராக பிரேக் ஆச்சு அப்படின்னா, புஷ்னால சொல்கிறேன், இந்த 2 டேஸில் நடக்கும்னு நான் சொல்லலை. ஸோ 20,977 வந்து நம்ம ஏற்கனவே வந்த இந்த ஸ்விங் லோ இருக்கு இல்லையா, இந்த லோ வரைக்கும் வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்தது ஒருவேளை நாளைக்கு இந்த கேண்டில் இப்படி ஃபார்ம் ஆகி இப்படி அடுத்தடுத்த டேஸில் வந்தால் இந்த மாதிரி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ 21,200 டெக்னிக்கலி பார்த்தா அது ஒரு பெரிய சப்போர்ட்டாக வந்து ஸ்ட்ராங் சப்போர்ட்லாம் கிடையாது, ஓகேங்களா. அது மோர் பாசிபிலிட்டிஸ் வந்து அது பிரேக் ஆகி இந்த இடம் வரத்துக்கு தான் வாய்ப்பு இருக்குது. அது நாளைக்கு நாளன்னைக்கு என்ன நடக்குதுன்றதை பார்க்கலாம்.